உங்களோட சந்தேகத்துக்கு ஒரு குட்டி விக்கி நம்ம சேனல். இன்னைக்கு ஆதார்ல குயிக்கா கன்ஃபியூஷன் இல்லாம அட்ரஸ் சேஞ்ச் பண்றது எப்படின்னு பார்க்கலாமா? தெரிஞ்சதை தெரியப்படுத்துறோம். தெரிஞ்சுக்க ராஜகீதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கூகுள்ல மை ஆதார்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணா வர ஃபர்ஸ்ட் யூஆர்எல் கிளிக் பண்ணுங்க. லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆட் பண்ணியிருக்கேன். மை ஆதார் பேஜ் ஓபன் ஆனதும் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க 12 டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ணிட்டு இங்க இருக்க கேப்சாவை கரெக்டா என்டர் பண்ணி லாகின் வித் ஓடிபி கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிட்டு லாகினை கிளிக் பண்ணீங்கன்னா ஆதார் பேஜ் ஓபன் ஆயிரும். இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அட்ரஸ் அப்டேட் தான். எத்தனை டைம் வேணாலும் அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். கரண்டா 75 rupees சார்ஜ் பண்றாங்க. அண்ட் மேக்ஸிமம் 30 டேஸ்ல அப்டேட்டட் ஆதார் நம்ம அட்ரஸ்க்கு வந்துரும். அட்ரஸ் அப்டேட்டை கிளிக் பண்ணா நமக்கு ரெண்டு மெத்தட்ல அட்ரஸ் அப்டேட் பண்ண முடியும். டாக்குமெண்ட் வச்சு ஆர் ஃபேமிலி மெம்பர் பேஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபேமிலி மெம்பர் பேஸ் பண்ணி எப்படி அப்டேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். முன்னாடி இந்த ப்ராசஸ்க்கு ரேஷன் கார்டு வேணும், அதுலயும் நேம் கரெக்டா இருக்கணும். இப்ப அந்த ப்ராசஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. ஃபேமிலில யாரோட அட்ரஸ் கரெக்டா இருக்கோ அவங்கள பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆர் ரெஃபரன்ஸ்னு கன்சிடர் பண்ணி அவங்க அட்ரஸை நமக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பாவோட அட்ரஸ் கரெக்டா இருக்குன்னா அதை அவங்க பசங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் ஈஸியா அப்டேட் பண்ணலாம். எந்த டாக்குமெண்ட்டும் வேண்டாம், ஆதார் நம்பர் மட்டும் போதும். இதுக்கு ப்ராசஸிங் ஃபீ 75 rupees, நான் ரீஃபண்டபிள். ஸோ கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணணும். அண்ட் ப்ராசஸிங் டைம் நம்ம யாரோட அட்ரஸை ஷேர் பண்ண போறோமோ அவங்க நம்ம ரெக்வஸ்ட்டை 30 டேஸ்க்குள்ள அப்ரூவ் பண்ணணும். வாங்க டைரக்டா அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி மெம்பர் பேஸ்ட் அப்டேட்டை கிளிக் பண்ணா நம்மளோட கரண்ட் அட்ரஸ் இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா யாரோட ஆதார் நம்பரை ரெஃபரன்ஸா வச்சு அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போறோமோ அவங்களோட ஆதார் நம்பரை இங்க டைப் பண்ணணும். என் பொண்ணுக்கு அப்டேட் பண்ண என்னோட ஆதார் நம்பரை கொடுக்குறேன். அதோட லிங்க்டு மொபைல் நம்பரும் கரெக்டா ஃபெட்ச் ஆயிருச்சு. அடுத்த ஸ்டெப், அப்ளிகன்ட்க்கு என்ன ரிலேஷன் சூஸ் பண்ணணும். அண்டர் 18னா இந்த மூணு ஆப்ஷன்ல ஒன்னு தான் சூஸ் பண்ண முடியும். ஃபாதர், லீகல் கார்டியன், மதர். நான் ஃபாதரை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து லீகல் ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ரூவ் பண்ண போறவங்களோட அட்ரஸ்ல தான் இருக்கீங்களா. நெக்ஸ்ட், அவங்க அட்ரஸ் நம்ம ஆதார்ல அப்டேட் ஆகும் போது அட்ரஸ்க்கு முன்னாடி அவங்க ஃபுல் நேம் கேர் ஆஃப்னு ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஓகேனா அக்செப்ட கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட், பேமெண்ட் விண்டோ. இந்த ரெக்வஸ்ட்டுக்கு 75 rupees பே பண்ணணும். கன்ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு ரேசர் பே சூஸ் பண்ணீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ல பே பண்ணலாம். QR கோட் யூஸ் பண்ணி இல்லனா UPI ஆர் கார்ட் பேமெண்ட் சூஸ் பண்ணி பேமெண்ட் சக்சஸ் ஆனதும் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணா சேவ் ஆயிரும். அதுல சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர், பேமெண்ட் டீடைல்ஸ், ரெக்வஸ்ட் டைப், ஸ்டேட்டஸ்னு எல்லா டீடைல்ஸும் இருக்கும். ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ண யூஸ் ஆகும். இன் கேஸ் பவர் கட்னால விண்டோ க்ளோஸ் ஆயிருச்சுன்னா டோன்ட் வரி. நம்ம பண்ண சேஞ்சஸ் ஹோம்ல ஃபேமிலி மெம்பர் பேஸ்ட் செக்ஷன்ல டிராஃப்ட் மோட்ல ஆட்டோ சேவ் ஆயிருக்கும். ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அங்க விட்டோமோ அங்க இருந்து கண்டினியூ ஆகும். பேமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ரெக்வஸ்ட் பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கும். யாரோட ஆதார் நம்பரை ரெஃபரன்ஸா கொடுத்தோமோ அவங்க வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஸ்டெப் எப்படின்னு பார்க்கலாம். அப்ரூவ் பண்ண ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்த ஆதார் நம்பரை வச்சு லாகின் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணா கீழே ஃபேமிலி மெம்பர் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பரை டைப் பண்ணி என்டர் பண்ணா ரெக்வஸ்ட் பண்ணவங்க நேம், அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு லீகல் ஸ்டேட்மெண்ட்டை டிக் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். அகைன் ரெக்வஸ்ட் பண்ணவங்க அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி செக் பண்ணா வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ரீனுக்கு சேஞ்ச் ஆகி ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அண்ட் அட்ரஸ் அப்டேட் ஆயிருக்கும். ஆதார் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹார்ட் காப்பி 15 to 30 டேஸ்ல அப்டேட்டட் அட்ரஸ்க்கு வந்துடும். PVC கார்டு அப்ளை பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க, தனி வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆப்ஷன் 2, டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி எப்படி அப்டேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அட்ரஸ் அப்டேட் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணா டிஃபால்ட்டா டாக்குமெண்ட் வச்சு அட்ரஸ் அப்டேட் பண்ண என்ன ப்ராசஸ்னு டீடைல்டா சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட், டாக்குமெண்ட் வேலிட் அட்ரஸ் ப்ரூஃப்ல நேம் கரெக்டா இருக்கணும். செகண்ட், ப்ராசஸிங் ஃபீ சேம் 75 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. தேர்ட், மேக்ஸிமம் 30 டேஸ்ல ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இதுல 8 ஸ்டேஜ் இருக்கு. 5 to 8 ஆதார் டீம் பண்ணுவாங்க. 1 to 4 நாம பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாமா? மேல ஸ்க்ரோல் பண்ணி அப்டேட் அட்ரஸ் யூசிங் யுவர் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணா உள்ள நமக்கு 4 ஆப்ஷன். அதுல டிஃபால்ட்டா அட்ரஸ் தான் சூஸ் ஆயிருக்கும். கீழே ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் கிளிக் பண்ணா நம்மளோட கரண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் இங்க இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி நம்மளோட புது அட்ரஸை அப்லோட் பண்ண போற ப்ரூஃப்ல இருக்க மாதிரியே கரெக்டா டைப் பண்ணணும். இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்ணாலே தமிழ்ல ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆயிரும். ஃபுல் டீடைல்ஸ், பின்கோட், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் கரெக்டா ஃபில் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்லோட் செக்ஷன்ல மேனுவல் அப்லோட கிளிக் பண்ணா டாக்குமெண்ட் கிளியரா இருக்கணும், லேண்ட்ஸ்கேப்ல இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் அக்செப்ட் பண்ணிட்டு வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப்பை
கிளிக் பண்ணால் வர லிஸ்ட்டில் ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இபி பில், மேரேஜ் சர்டிஃபிகேட், கேஸ் பில், பாஸ்போர்ட், போஸ்ட்பெய்ட் பில், இன்டர்நெட் பில், வாட்டர் பில்னு உங்கள்கிட்ட இருக்க மேட்சிங்கான டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். எந்த டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணாலும் அதில் உங்கள் நேம் ஆதாரில் இருக்க மாதிரியே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது கூட ஏதாவது பில்லை செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா லாஸ்ட் 3 monthsக்குள்ள வாங்கினதா இருக்கணும். நான் கேஸ் பில்லை செலக்ட் பண்ணணும். ஏன்னா என்கிட்ட நேம் அண்ட் அட்ரஸ் கரெக்டாக இருக்க ப்ரூஃப் அதான். கிளிக் பண்ணதும் கன்ஃபர்மேஷன் கேட்கும். அகைன் பில் 3 monthsக்குள்ள இருக்கா அண்ட் நேமை வச்சு தான் அட்ரஸ் அப்டேட் ப்ராசஸ் ஆகும். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். இல்லைன்னா ரிஜெக்ட் ஆயிரும், ரீஃபண்ட் வராது. டீட்டெயில்ஸ் கரெக்ட்னா அக்செப்ட் கிளிக் பண்ணுங்க. அடுத்து டாக்குமெண்ட் அப்லோட். அட்ரஸ் ப்ரூஃபை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலா 2 MB சைஸ்ல அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ப்ரிவ்யூ பேஜ் வரும். நம்ம அப்டேட்டட் டீடைல்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப் பேமெண்ட் விண்டோ. கன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணுங்க. ரேசர் பேஜ் சூஸ் பண்ணுங்க. மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணி 75 rupees பே பண்ணுங்க. பேமெண்ட் சக்சஸ் ஆனதும் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணா சேவ் ஆயிரும். அதுல சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர், பேமெண்ட் டீடைல்ஸ், ரெக்வஸ்ட் டைப், ஸ்டேட்டஸ்னு எல்லா டீடைல்ஸும் இருக்கும். ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ண யூஸ் ஆகும். தட்ஸ் இட். நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் ஓவர். ரிமைனிங் ஆதார் டீம் பார்த்துப்பாங்க. ஸ்டேட்டஸ் மட்டும் செக் பண்ணா போதும். லாகினே பண்ணாம குயிக்கா ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றதுன்னு பார்ப்போம். கூகுள்ல செக் ஆதார் ஸ்டேட்டஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணா வர ஃபர்ஸ்ட் URL கிளிக் பண்ணுங்க. லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். இதுல எஸ்ஆர்என் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஆர் கரெக்டா டைப் பண்ணி கேப்சாவை மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டேட்டஸை ஈஸியா செக் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸை நியூவா லான்ச் பண்ண ஆதார் மொபைல் ஆப்ல எப்படி பண்றதுன்னு டீடைல்டா வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம